நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் பொரியல், தூய மல்லி அரிசி சாப்பாடு. இந்த தூய மல்லிக்கும் சாதா அரிசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய கடையில் எப்படின்னு தெரியல எனக்கு. நான் வாங்குகிற இடத்துல கரெக்டாக தான் இருந்தது. அது ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சாதத்தை எடுத்து நீங்கள் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கீரல் மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படியே முழு அரிசியாக இருக்கும். நீங்கள் சாதா புழுங்கல் அரிசி சாப்பாடை வடிச்சிட்டு எடுத்து பாருங்களேன், அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும். ரெண்டு ரைஸையும் ஒன்றா வச்சுட்டு பாருங்கள், சரியா? இன்றைக்கி தூய மல்லி அரிசி சாப்பாடு சாதம் வடிச்சிருக்கேன். வடித்து சாப்பிடுங்க, குக்கரில் வச்சு சாப்பிடாதீங்க. பருப்பு ரசம். ரசம் இல்லாத ஒரு உணவு வேண்டாம், நம்ம வீடியோவில் டெய்லி சொல்லியிருப்பேன், சரிங்களா? அதே மாதிரி புடலங்காய் கூட்டு. சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க, ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க. இது புடலங்காய் கூட்டு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு, தேங்காய், ஜீரகம் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் அவாய்ட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கிட்டு நான் பண்ணியிருக்கேன். இது நம்ம வீடியோவில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்துலன்னா நான் உங்களுக்கு அப்படியே டக்குன்னு சொல்லிடுறேன். துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் போட்டுருங்க. அந்த நறுக்கி வெங்காயம், தக்காளி ஒரு அரை தக்காளி இருந்தால் கூட போதும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க காயை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி, உப்பு போட்டுருங்க. நான் சாம்பார் பொடி இன்றைக்கி போடலைன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நல்லா வதக்கிட்டு வெந்த பிறகு நம்ம வேக வச்ச பருப்போட இந்த பாதி வதக்கியிருக்கோம் இல்லையா, வெந்திருக்கும் பாதி. அதில் அந்த காயை எடுத்து இந்த குக்கரில் கொட்டிட்டு நம்ம தேங்காய், மிளகு, ஜீரகம், ஒரே ஒரு வத்த மிளகா இதெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றாமல் அப்படியே கோர்ஸாக அரைச்சிட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது புடலங்காய் சில பேர் சளி தொல்லை இருக்கிறவங்க, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் நாங்கள் இந்த சீசனில் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் அவங்க உடம்புக்கு பொறுத்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு பழக்கம் தான், அதனால் நான் சாப்பிடுவேன். பீன்ஸ் பொரியல். பீன்ஸ் என்னன்னு தெரியலங்க. பீன்ஸ் கிலோ 80 ரூபா. அதை நான் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேன். நேற்று பார்த்தீங்கன்னா கடையில், ஆனால் இந்த மீடியாக்கள் இருக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. போட்ட உடனே அந்த காய்கறி கடையில் அவ்வளோ கூட்டம். பீன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் விலை ஏறி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, கிலோ 80 ரூபா தான். பீன்ஸ் கிலோ 80 ரூபா. வெங்காயம் 55 ரூபா. தக்காளி 4 கிலோ 100 ரூபா. அப்போனா ஒரு கிலோ 25 ரூபா. பரவாயில்ல, எல்லா காய்கறியுமே 80, 90 தாண்டலை. ஆனால் அதுவும் கார்த்திகை மாதம் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, கார்த்திகை மாதம் வந்தானே அதுவும் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கேரட்டை பார்த்தேன், கேரட் இல்லவே இல்லை. அது தினூண்டு குட்டி குட்டியாக இருந்தது கேரட். எல்லா காய்கறியுமே காலி ஆயிடுச்சு நேற்று 4 o'clock. ஆனால் பரவாயில்ல, எல்லோரும் வாங்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் வாங்கி கொண்டு போய் வச்சு வீணாக்காதீங்க, செஞ்சு சாப்பிடுங்க, சரிங்களா? இது நான் இன்றைக்கி கூட்டு. அந்த பீன்ஸ் எப்படி பண்ணேன்னா, பீன்ஸ் நல்லா பிஞ்சு பீன்ஸாக இருந்தது. அதனால் பண்ண கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் போட்டுட்டு பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு அரை வெங்காயம் போட்டுட்டு வதக்கிட்டு இந்த பீன்ஸையும் எடுத்து கொட்டி வதக்கி கொஞ்சமாக இத்தினூண்டு சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டேன். அருமையாக வெந்துருச்சு பாருங்கள், பச்சையாக இருக்குது பாருங்கள். வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இது மாதிரி இன்றைக்கி குதிரைவாளி உப்புமா பண்ணியிருக்கேன். அதான் கேரட் இல்லைன்றதுனால போடலை இன்றைக்கி. அதனால் பீன்ஸ் மட்டும் போட்டு வெங்காயம் போட்டு எப்பயுமே வறுத்து பண்ணுற மாதிரி இந்த சிறுதானியத்தில் உப்புமா பண்ணியிருக்கேன். இதாங்க இன்றைக்கி. அதாவது டிஃபன் வேணால் சாப்பிட்டுக்கலாம். டிஃபன் சாப்பிட்டுட்டு இந்த கூட்டை வச்சு தொட்டுன்னு சாப்பிட்டாலே பிரமாதமாக இருக்கும், அருமையாக இருக்கும். அதாவது மோர், இதோட மோர் எடுத்துக்கோங்க. அதாவது சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, எனக்கு ஒத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மோர் எடுத்துக்கோங்க. மத்தியானத்துக்கு தூயமல்லி அரிசி சாப்பாடு, புடலங்காய் கூட்டு, ரசம், பீன்ஸ் பொரியல். ஓகேங்களா? இதாங்க சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கும். காலையிலேக்கு குதிரைவாளி உப்புமா பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 பேருக்கு ஆகிற மாதிரி நேற்று அரைச்ச ஆப்பம் மாவு இருக்கு இல்லையா, அது 2 பேருக்கு இருக்குது, அவ்வளோதான். நேற்று ஆப்பம் பண்ணேன்னா இன்றைக்கி ஒரு 4 ஆப்பம் வரும், அவ்வளோதான். அதோட இன்றைக்கி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு சிறுதானியத்துலேயோ இல்லை கேழ்வரகு, குதிரைவாளி, கம்பு எதுலையாவது பாரம்பரிய அரிசியில் கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா இதில் எதுலையாவது ஒன்றில் இட்லி கூற வச்சு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கூட நீர், மோர் ஒத்துக்கும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறேங்க. இந்த மழை நாளில் ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவாகவும் சூடாக இருக்கிற மாதிரியும் சாப்பிட்டுக்கோங்க. எப்பயும் வெதுவெதுப்பான தண்ணியை குடிங்க. நம்ம வீட்டில் இருக்க நிறைய கஷாயம் ரெசிபி நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். இதில் வேணால் நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், முடிஞ்சதுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் சின்ன சின்ன கஷாயங்கள் போட்டு குடிக்கலாம். அதாவது நிறைய ஒரு டம்ளர் முழுக்க, ஒரு ரோட்டா முழுக்க, ஒரு சொம்பு முழுக்க சாப்பிடாதீங்க. 1/4 டம்ளர்னா 1/4 டம்ளர், அரை டம்ளர்னா அரை டம்ளர், அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை போய் பார்த்துட்டு நம்ம சமையல் இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பதிவை பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.